Parvati's favorite celebrity crush. A crush from childhood. அப்புறமா அஜித் சார் வந்து அந்த கார் ட்ரிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களை அருண் விஜய் சார் லிஃப்ட் பண்ணிட்டு போவாரு. ஒரு ஹார்ட். எஸ், என்னோட ஃபேன்ஸ்க்கு. பிளாக் ஷிப் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு நம்ம கூட பயங்கர ஸ்வீட்டான ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. நம்ம வச்சிருக்கிற 3 செக்மெண்ட் கேம்ஸ் பயங்கரமா நம்ம கூட விளையாட போற அந்த நடிகை யார் அப்படின்னா, குறிப்பா சொல்லணும்னா என்ன எறிந்தால அருண் விஜய் அவங்களுடைய பேரா வந்து நம்ம எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண ஆக்ட்ரஸ் பார்வதி நம்ம கூட இருக்காங்க. ஹை ஹை ஹை. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆல் சேஃப் வித் யூ. எல்லாமே ஆல் சேஃப். தேங்க்ஃபுல்லி ஆல் சேஃப். சம அப்படியே இருங்க. சோ இப்போ வந்து நம்ம இந்த கேம்குள்ள போயிடலாம். முதல் செகண்ட் கேம் என்ன இருக்க போகுது அப்படின்னா, 10க்குள்ள நம்பர் 1 சொல்லு. you have to choose a number from 1 to 10. 1 to 10. ஓகே. 1 to 10. அதுல வந்து எந்த நம்பர் வருதோ அதுக்கு ரிலேட்டடா I have an image for you. நீங்க வந்து அந்த இமேஜ்க்கு ரிலேட்டடா ஒரு விஷயம் சொல்ல போறீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுடைய சான்ஸ். ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. 5. 5ல உங்களுக்கு வந்திருக்கிற அந்த இமேஜ் வந்து ஹார்ட். ஒரு ஹார்ட். எஸ். All we need is love. So இந்த ஹார்ட்ட பார்வதி நாயர் யாருக்கு கொடுப்பாங்க? I think to my parents. சூப்பர். ஸ்வீட்டான ஆன்சரா இருந்தாலும் பயங்கரமா தப்பிச்சிட்டீங்க. அதாவது வந்து எங்க ஷோ டைரக்டர் வந்து சொல்றாரு, இந்த ஹார்ட்ட வந்து நீங்க உங்க பேரண்ட்ஸ் கொடுத்துருவீங்களா, ஆனா உங்களுடைய ஹார்ட்ட யாருக்கு கொடுப்பீங்கன்னு கேக்குறாரு. என்னோட ஃபேன்ஸ்க்கு. டேக் தட். ஃபேன்ஸ். சோ சொல்லிட்டேன். சோ இதுக்கு அடுத்தபடியா ஒரு நம்பர் சொல்லுங்க. மேபி 9. சோ உங்களுக்கு வந்திருக்கிற இமேஜ் டைம் டிராவல் பண்ற வாட்ச். எஸ். இந்த வாட்ச் உங்ககிட்ட கிடைக்குது. நீங்க உங்க லைஃப்ல ஒரு விஷயம் போய் மாத்த போறீங்க, ஒரு விஷயம் பண்ண போறீங்க. என்ன விஷயம் பண்ணுவாங்க பார்வதி? அது it has to be time traveling backwards or forward கூட போக முடியும். அப்படி ஒரு கம்ஃபர்ட்டபிள், பட் நீங்க பாஸ்டே சொல்லுங்க ஃபர்ஸ்ட். மாத்த முடியும். I don't intend to go and change anything as such, because அப்படி இருந்தா we'll never be satisfied. ரொம்ப சேஞ்ச் பண்ணனும், இது சேஞ்ச் பண்ணலாம், அது சேஞ்ச் பண்ணலாம். It is never ending. So I think இதெல்லாம் ஒரு destiny that whatever happened is according to destiny. So அதனால I mean I'll just keep the watch ஒரு நல்ல மெமரியா ஷோகேஸ்ல எல்லாம் வச்சு. ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல, ஏதாவது ஒரு விஷயம் என்னைக்காவது திடீர்னு தூங்கும்போது எந்திரிப்பீங்களா, சரி இந்த விஷயத்தை நம்ம இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு. அதான் சொன்னேன், like there are a lot of things that you learn. இல்ல அதனாலதான் I learned it, you understand. அது இப்ப போய் சேஞ்ச் பண்ணா அந்த இன்சிடென்ட் இல்லாம I don't think I would have been me. Mistakes வந்தாதான் கரெக்டா, I mean only then we'll become the right person. இல்ல mistakes வந்து கரெக்ட் பண்ணணும், அப்பதான் we will know what is right and wrong. So எனக்கு mistakes ஒண்ணுமே கரெக்ட் பண்ண வேணாம், because if I go back to that அந்த lesson வராது லைஃப்ல. So I genuinely don't want to change it. So இப்போ ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம்னு நினைப்பீங்க? ஃபியூச்சர்ல I really wished I could like go and in the COVID situation அப்புறமா நார்மலா மாஸ்க் இல்லாம ஒரு நார்மல் வேர்ல்ட், நார்மல் எல்லாரும் ஹாப்பியா இருக்குது ஒரு டைம், that I really wished we could go to. இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு that definitely I wished. எனக்கு நீங்க இந்த ஆன்சர் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. such an awesome answer according to our current situation, the world and again எங்களுடைய ஷோ டைரக்டர் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாரு. நீங்க பாஸ்ட்ல எந்த விஷயமும் சேஞ்ச் பண்ணவே வேணாமா அக்கார்டிங் டு யுவர் விஷ். பட் இருந்தாலும் இந்த இடத்துக்கு போய் நான் ஒரு விஷயம் வாழணும் அப்படின்னு நினைச்சா ஒரு குட்டி ஒரு சைல்ட்ஹுட் போர்ஷனுக்கு மேபி போலாம் பார்வதி. Okay, just to relive. அதனால I have a lot of beautiful moments, childhood, school time, அப்போல்லாம் a lot of beautiful moments there, childhood, college. So it's very hard to even choose பண்றதே ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப இப்ப இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா எனக்கு ரொம்ப வாட்டி திரும்பி போய் I really everything I want to relive, I would say that. அதுவும் I think இந்த ஒரு டைம்ல everybody is missing the past when we were all happy, இல்ல, because we are all stuck at home. இப்ப மெமரிஸ்ல தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கு. So everyone is thinking எவ்வளவு நல்லா இருந்தது. We are literally life ஓட I think precious moments ஓட வேல்யூ இப்பதான் நல்லா தெரியுது. This is a real fact. இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கான கடைசி சான்ஸ். 10. 90s kids or 2K kids, who is your favorite? I think 90s kids only. That is
Yes! அவ்வளவுதான். We want That more. is that is obvious. That is obvious because seriously, இப்போ you know what I'm thinking is ரொம்ப முன்னாடி if we were all there, we would have been luckier. இந்த ஒரு prime stage of our life இந்த மாதிரி ஒரு கொரோனா வந்து எல்லாமே ஸ்பாயில் பண்ணி எல்லாமே ஸ்லோ பண்ணிட்டு it's so bad. So all the people who are there before and they lived their life, அவருக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது because not affecting their flow of work. நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு டைம், ஒரு ஐ மீன் இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு டைம் when you're planning, we are working hard. அந்த ஒரு டைம் இது வந்து it's very bad. So I was thinking in the COVID timeல we should have been like konja before actually speaking, because then you know you have already done your things, adukapro it's okay. So finally Parvati choose panna all 90s kids, so we are all proud. Parvati, thank you so much for selecting us. Hey google பண்ணி பார்த்தேன் உலகத்துல. இந்த செக்மெண்ட் வந்துட்டோம். இந்த செக்மெண்ட் வந்து what people search about Parvati on Google. அதுல வந்து ஒரு 5 லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம், 5 செட் ஆஃப் சென்டென்ஸ். பார்வதி பத்தி என்ன சர்ச் பண்ணிருக்காங்க கூகுள்ல அப்படி? அது எனக்கு கரெக்ட்டா தெரியாது because I don't search myself, but அதனால நான் அந்த மாதிரி பார்க்கல. பட் ஜெனரலா இப்போ if I see a film, நான் ஒரு ஹீரோ. ஆமா, இப்ப எதுக்கு ஏத்த இறக்கமா பேசுற? என்ன பைத்தியம் நினைச்சேன்? உன்னை போய் அப்படி நினைப்பனாப்பா? அப்ப நீ பைத்தியம் தானே? We have that list. You have that list? Okay. Oh, I didn't know that. We have that list. ஓகேவா? பட் பரவாயில்ல, நான் வந்து இந்த காமன் பீப்புள் வந்து கேட்ட ஒரு 4 क्वेश्चंस இருக்கு. அதுக்கு வந்து பார்வதி வந்து எதுக்கு நிறைய ஆன்சர் பண்ணுமோ பண்ணா, அப்படி இல்லைன்னா ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்ணா போதும். we can skip that. Parvati's favorite celebrity crush. A crush from childhood has been Hrithik Roshan. See, I mean, a consistent ana or crush, you know, like from childhood to right now, if somebody is either, it has been Hrithik Roshan. அடுத்த क्वेश्चन வந்து பார்வதி பியூட்டி சீக்ரெட். What's the beauty secret of Parvati? Beauty secret, I think it will be like happiness, because if I am na konja dull analu, I look really horrible and it really shows. If I seriously, it is 100% that. Like I think romba or difference varum more than your diet or ellame. I think if you are happy and the face will glow irukum, you will be happy as a person, fresh ah irukum, nalla irukum. If you are sad or dull, அது definitely shows on your face. Thank you பார்வதி. So அடுத்த 2 क्वेश्चन இருக்கு. பார்வதியோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ்? Single. ஓகே. இங்க எல்லாரும் cheer பண்ணிட்டு இருக்காங்க, விசில் அடிச்சிட்டு இருக்காங்க. தி சிங்கிள். நானும் சிங்கிள். பட் மேரேஜ் எப்போ அப்படினு क्वेश्चन தான். I think for me, more than time, it's about the finding the right person and being sure. And the madri assurity enakku till now I never felt like 100% enakku indha person da marry pannano, because opportunities were many, because obviously I'm from a normal conservative Indian family, Malayali family, where you will get marriage offers right from when you are in college. It's very normal for us. So you know, and epome you can't say it's a bad choice, analo you never feel very sure. And the assurity, I think for me, it comes for certain things. Enake theriyum oru gut instinct irukku. So and the madri or assurity varumbodha I want to get married. But if you ask me, maybe in 3 years is like a right time for me. Okay, but somehow stay single, that's the only happiness? Not really. I definitely want to get married, but I want to be sure that marriage should last for a lifetime. Apida ennoda oru belief. You are in Karnataka, right? Kerala? No, right now I'm in Chennai. Right now you are in Chennai? Yeah. I'm in Chennai. I will take 3 years time, okay? Everything is comfortable. I will level best. Okay, sure. Okay, so this is final segment. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே You have to sing a Tamil song. Okay. நீங்க வந்து சத்தம் போடாம பாடணும். I mean, you have to. Oh, I have to just okay, just sing, like lip sync பண்ணனும் இல்ல? I have to find என்ன song அது அப்படி. You have to find the song. Okay. Some easy song, please. Okay.
கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க ரொம்ப வந்து ரொம்ப பாடுறேன். நான் ரொம்ப சிம்பிளா கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் மேட் இட் டூ சிம்பிள். ஆமா, but you have dedicated this song to me, right? பார்வதி ஏன் கோலி சோடாவே நம்ம நைஸ் சாங். ரவுடி பேபி for that song. இப்ப நான் சொல்றேன், you are sweetest person. ஓகேவா? Thank you. சாங் எனக்கு டெடிகேட் பண்ணதுனால நான் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் பார்வதி. இப்போ அந்த செக்மெண்ட் முடிஞ்சதுனால ஐ அம் டெல்லிங் திஸ். உங்களுடைய இந்த பேண்ட் ஒன்னு போட்டிருக்கீங்கல்ல, ஐ அம் நாட் ஷூர் அபௌட் தட் டர்ம். Yeah, it's the band only, the hair band. Yeah. That is so cute and suits you well. Thank you. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன், is this a doll or பார்வதி அப்படினு. அப்புறமா நீங்க Oh my god. சில ஆக்ஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எஸ் இட்ஸ் பார்வதி அப்படின்னு சோ I thought ஏதாவது டிஃபரெண்டா பண்ணலாம். பேண்ட் அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டேன். So I thought ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ பண்றேன். So I thought why not. Thank you so much. எங்களோட இன்டர்வியூக்கு இவ்வளவு பிரெட்டியா வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. சோ எண்ட்ல வந்து we have to know about Parvati's future projects. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்வதி பண்றாங்க, like whether it may be a Tamil movie or some other language movie. என்னென்ன செட் ஆஃப் films பார்வதி has? Actually speaking, என்ன சொல்றது, by now நான் இந்த வருஷம் ஆல்ரெடி 2 movies finish பண்ணிருக்கு, ஷூட்டிங்கே finish பண்ணிருக்கு. Okay, which is quite fast. I mean usually எனக்கு last 2 years ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருந்தது career, especially in Tamil. It was quite slow, but I was also being slow because I was not very satisfied with what I was getting. So for the first time a bunch of excitement came for a project which started in 2019, which I have romba enak hope irukku from that project, because I mean it's an instinct that it's an amazing project. So Alam Pana Solira film, we finished shooting for it, but it is a very romba fantasy and CG effect irukudunala it's a very theater apt ana oru film. So I'm hoping theaters will be fine soon. Then Un Parvail solli oru film, I actually took it up taking a chance because enakku script pidichirukku. It was a Spanish film inspired movie, so I liked the Spanish version, adanal I took a chance. But by the end of it I was very excited. Enakku romba pidichirukku the whole making of the film and everything. I think I'm very very excited for this film. It's a beautiful script. Roopam solli oru film, we are actually shooting right now, but you know it's I think we'll finish it off really soon as lockdown ends. And so that is the third project for the year. Adukapro there is one film I'm sure which will excite the whole audience, but I can't speak about it, but it is, you know, one commercial film is needed, no, we need it in our career, so it's a mix. Give some clue, no, for us, edavadhu or clue. Illa, I mean it's with a hero that all of you like a lot, so that's all I can say, but I can't adukku guesses and all, don't do it, because till they announce it I'm not supposed to say over details, so it doesn't feel nice to say. But definitely I think in the lockdown end pannittu when things are back to normal, I'm sure within 2-3 weeks of when things are back to normal it will be announced, because it is something committed to before. So fine, super Parvati, and our best wishes with you always. Thank you so much. Thank you. ஒரு சின்ன rewind I have to remember that. So அதோட நம்ம we finish this conversation. என்னன்னா நான் வந்து என்ன இருந்தால் பார்க்கும்போது ரொம்ப ரசிச்சேன் உங்களை. அதுல பர்టిక్యులரா வந்து அருண் விஜய் சார் வந்து ஜெயில இருந்து தப்பிச்சு வருவாரு. That's my favorite scene too. அப்புறமா அஜித் சார் வந்து அந்த கார் ட்ரிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களை அருண் விஜய் சார் லிஃப்ட் பண்ணிட்டு போவாரு. That is also one of my favorites, because the starting panna scene, that was the first scene. Shooting is first panna scene was that car drifting. So it was memorable, you know, like நீங்க பயங்கரமா நீங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க அத. Yeah, that's what. Imagine ஒரு set join பண்ணிட்டு, it's your first, like you are a beginner and you are acting with such a big you know cast, big director, big cast. அதிலே first scene ஒரு adventure scene. எனக்கு adventure தான் ரொம்ப பிடிக்கும். So if you ask me,
if you had asked me a question like ஒரு new place போனா what do I go for first, I always go for amusement park. ஓகே. நாங்க ஷாப்பிங் எல்லாம் போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க், எனக்கு யூனிவர்சல் ஸ்டுடியோ, டிஸ்னி தான் பிடிக்கும். எனக்கு இந்த கேம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ எம் அன் அட்வென்ச்சர் பர்சன். அந்த அட்வென்ச்சர் பர்சனுக்கு ஒரு அட்வென்ச்சர், ஒரு சீன், ஃபர்ஸ்ட் சீன் ஆஃப் த ஃபிலிம் வாஸ் சோ எக்ஸைட்டிங். ஸோ ஐ திங்க் தட் மேட் தட் மூவி வெரி ஸ்பெஷல் எனக்கு. ஸோ அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்லி என்ஜாய் பண்ண ஒரு சீன் ஐ கேன் சே. அதுலயும் உங்களுக்கு நீங்க ஒரு சுடிதார் போட்டு வருவீங்க. தட்ஸ் மை ஃபேவரட் காஸ்டியூம். தேங்க் யூ. ஐ திங்க் we have similar taste then. சூப்பர். சோ எனக்கு அதுல வந்து அந்த ட்ரிஃப்ட் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா லைக் கண்டிப்பா யூ வில் பி இன் அமேஸ்ட் சிச்சுவேஷன். ஏதாவது சொன்னீங்களா அஜித் சார்ட்ட செமையா இருந்ததுன்னு ஏதாவது சொன்னீங்களா? யூ ஹேட் எனி கான்வர்சேஷன் வித் ஹிம் ஆஃப்டர் தட்? I was actually speechless because he also enjoyed the fact that I was getting very excited. You know, he thought or excited kid is here, you know, kind of thing. That was his reaction, and he was laughing at it. You know, he was enjoying the fact that I was enjoying it. So I was like seriously romba excited. It was one adventure madri, enak or amusement park poi, and the hero is only driving, the stuntman kediyadilla, he was only doing it. So adanala that scene was so exciting for me. Adukapra like Ajit sir told me that he was, you know, into all this. Adukapra da we had that conversation that so I used to think movies எல்லாம் பாக்கும்போது இதெல்லாம் இந்த சீன் கண்டிப்பா ஸ்டண்ட்மேன் தான் பண்ணுவாங்க, like any action scene, but here he was only doing the car scene. So adhe enakku romba exciting and it was very nice. So thus it's more memorable. Fine. Next time நீங்க அஜித் சார் கூட கார்ல எப்பயாவது போற வாய்ப்பு கிடைச்சுனா எங்களையும் கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். நாங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். Sure, kandipa, sure, I will do that. அஜித் சார் கிட்ட கூட்டிட்டு போங்க. நாங்களும் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு தலைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே வந்துருக்கோம். So seriously. Thank you so much பார்வதி. ரொம்ப ஸ்வீட்டா நிறைய ஆன்சர்ஸ் பண்ணிருந்தீங்க. ரொம்ப ஜாலியா இருந்தது ஆக்சுவலா. உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் பத்தியும் உங்களுடைய ரீவைண்ட் பத்தியும் நீங்க இந்த கேம் செக்மெண்ட்ல ஆன்சர் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. We have enjoyed a lot. Thank you so much. Thank you so much. நீலாங்கரையில் காணாங்குருவி தானா தவிக்குதே.